என்னது கையில பிரியாணி பாக்ஸ் இருக்குன்னு தானே நெனைக்கிறீங்க? அதுதான் இல்லங்க. இது வந்து கூனி கருவாடு சரியா? பாக்ஸ்ல சூப்பரா நீட்டா குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இது வேற யார்கிட்டயும் இல்ல. தென்கடல் மீனவன் அண்ணா கிட்ட இருந்து நம்ம ஆர்டர் போட்டு வாங்குன கருவாடு தான். கொஞ்சம் கருவாடு எடுத்து 2, 3 தண்ணீல நல்லா கழுவிக்கோங்க. கடாயில கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பில, 2 பச்சை மிளகா, 1 பெரிய சைஸ் வெங்காயத்த போட்டு நல்லா வதக்கிட்டு, 1 மீடியம் சைஸ் தக்காளி போட்டு வதக்கியிருக்கேன். தேவையான மஞ்சள் தூள், அப்புறம் கழுவி வச்ச கூனி கருவாடுங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டோம்னா, நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். அந்த கருவாட்டுலருந்து தண்ணி வரும். இதுக்கப்புறம் கருவாடு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா முருங்கைக்கீரை. கூனி மீன வந்து இந்த மாரி முருங்கைக்கீரை போட்டு தான் பொரியல் பண்ணுவாங்க. ஏன்னா, அது கொஞ்சம் நறு நறுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா, கருவாடுக்கு வந்து கீரை போடுவாங்களான்னு தெரியாது. இருந்தாலும் என்னோட ஸ்டைல்ல நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா போட்டு வதக்கிட்டு, கீரையும் போட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணியாச்சுன்னா, இது கூனி மீனா? இல்ல கருவாடா? ஒண்ணுமே தெரியலங்க. அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. இது கருவாடு மாரியே இல்லங்க. அப்படியே மீன் மாரி தான் இருந்துச்சு இது. கொஞ்சமா நானும் உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா நம்ம கீரை போட்டதுனால டேஸ்ட் பார்த்தாங்க அல்டிமேட்டா இருந்தது. சும்மா வீடியோக்காகலாம் சொல்லலங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது. அவங்க நம்பர் வேணா குடுக்குறேன். வாங்கி ட்ரை பண்ணி